ஊட்டி சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்பீங்க, திரும்பவும் ஊட்டியா, அதுவும் இந்த வருஷத்துலயே? எஸ், எல்லா வருஷத்துலயும் ஒரு தடவையாவது நான் ஊட்டி போயிட்டு வந்துருவேன். ஆனா இந்த வருஷம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 9வது மாசம் முடிய போகுது. இந்த 9 மாசத்துல கிட்டத்தட்ட 5 தடவை நான் ஊட்டி போயிட்டு வந்துட்டேன். ஆனா நான் போன ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு இடங்களை தான் நான் பார்த்தேன். ஊட்டியில நம்ம காணக்கூடிய இடங்கள் அவ்வளோ இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஊட்டியில இன்னும் நான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல என்னோட பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்னொன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க, இதுக்கு முன்னாடி ஊட்டியோட சீசன் 1ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கிராமங்களை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்தோம். ஊட்டி கிராமங்கள்னு சொல்றதை விட நீலகிரி மலைகள்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்னு சொல்லலாம். கேத்தி, நடுவெட்டம், ஓவேலி, மஞ்சூர்னு இப்படி கேள்விப்படாத கிராமங்களுக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அந்த ஊட்டி சீரீஸ் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த ஊட்டி சீரீஸ்ல நீங்க பார்க்க போற வீடியோ போன சீசனுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா வைல்ட் அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்னு ரொம்பவே அட்வென்ச்சரா இருக்கும். நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, சேலம்ல இருந்து ஊட்டிக்கு போகக்கூடிய வழிகளை தான் நீங்க பார்க்க போறீங்க. போன தடவை மாதிரி யூஸ்வலா ஊட்டி மலை ஏறி போகாம இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா மேட்டூர் கொளத்தூர் தாண்டி கர்நாடகா வழியா மலை மாதேஸ்வரன் மலை ஏறி தான் நம்ம போக போறோம். போற வழி எப்படி இருக்குது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அப்புறம் இந்த சீசன்ல நீங்க பார்க்கக்கூடிய ஹைலைட்டான இடங்களே பாத்தீங்கன்னா பந்திப்பூர், முதுமலை, மசனகுடி, கோத்தகிரி. இந்த அட்வென்ச்சரான ஊட்டி சீசனோட தொடக்கம் தான் இந்த வீடியோ. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மேட்டூர் டேம்க்கு தான் வந்திருக்கோம். தண்ணியே இல்லை பாருங்க, திறந்து விட்டதுல எல்லாம் போயிருக்கு. ஃபுல்லாக கீழே பாறையாக தான் இருக்கு. ஆப்போசிட்ல பவர் பிளான்ட். அப்பா, பாலம் கடகடான்னு ஆடுது போறதுக்கு. இந்த 16 கண் பாலத்து வழியா தண்ணி திறந்து விடுறப்பதான் நம்மளால பார்க்க முடியும். நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல நான் தண்ணி பார்த்து. ஆனா வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க தண்ணி திறந்து விட்டு அந்த ஃபோர்ஸ்ல தண்ணி அடிச்சுட்டு ஓடுறப்ப பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமா இருக்கும். நீங்க ரீசெண்டா பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல தண்ணி பார்க்க முடியலனாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேட்டூர் டேம்ல இருந்து வர தண்ணியை பார்க்கலாம். அந்த டேம் தண்ணி காவேரி நதியோட கலந்து போறதை பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும். தொடர்ந்து பாருங்க, இந்த வீடியோல வரும். சோ வந்ததுக்கு தண்ணி தான் பார்க்க முடியல, ஒரு போட்டோவாவது எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு கிளம்பணும். மேட்டூர் டேம் பாலத்துக்கு வந்துட்டோம். முன்னாடி பார்த்த பாலம் பார்த்தீங்கன்னா 16 கண் பாலம். இது வந்து மேட்டூர் டேம் பாலம்னு சொல்லுவாங்க. எல்லாமே மேட்டூர் டேமோட பாலம் தான். இதை சுத்தி சுத்தி இருக்கிறது எல்லாமே. இங்கே இந்த காவேரியோட நீரோட்டம் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்தது.
போகிற வழியில் பவர் ஹவுஸ், அதுக்கப்புறம் மேட்டூர் டேமோட பார்க்கெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். உள்ளே போய் பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு டைம் இல்லை. நம்ம பார்க்கை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டூர் டேமோட கேட் வரும். இங்கே வந்து தண்ணி வந்துட்டு தான் இருந்தது. கொஞ்ச தூரம் அப்படியே பயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேட்டூரை தாண்டி கொளத்தூருக்கு வந்துடுவீங்க. கொளத்தூருக்கு வந்ததும் இங்கே இருக்கிற இந்த வயல்வெளிகள்லாம் பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் வண்டியை நிறுத்திட்டோம். வயல்வெளி மட்டும் இல்லை, பின்னாடி பாருங்க காவேரியோட நீர்த்தேக்கம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களாம் இறங்கி உள்ள வயலுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பீக்கங்கா பீக்கங்கா வெண்டைக்காய் செடி. இது பாரு வெண்டைக்காய், இதெல்லாம் வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் அழகழகான வெண்டைக்காய். ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் தோட்டத்துல பார்த்து. இப்ப பாருங்க இந்த வியூ. எவ்வளவு பெருசுடா சாமி. 1700 மீட்டர்னு சொன்னாங்க நினைக்கிறேன். பரிசல் பரிசல் வச்சிருக்காங்க பாரு. பரிசல் எங்க? பரிசல் இதுல பிரைட்னஸ் ஒண்ணுமே தெரியல. பிரைட்னஸ் ஏத்திக்கலாம். போலாமா? போலாம். என்ன அந்த கள்ளச்செடியில பாம்பு நிறைய இருக்கும். ஷாக்கு பாரு. அதெல்லாம் கத்திட்டே ஓடி வந்தேன். நம்ம சவுண்ட் கிட்ட ஓடிடும். அவ்வளவுதான். பின்ன உங்க பரிதவிப்ப நான் வீடியோ எடுக்கணும். நானே ஒரே ஒரு புள்ளன்னு பெத்து வச்சிருக்கேன். அந்த பிள்ளைக்கு நாளைக்கு ஆர்டர் இருக்கா? நைஸ். சில சமயம் இங்க வரைக்கும் தண்ணி வந்துருமாமே. அதெல்லாம் வராது, அதோட நின்றுடும். அதுதான் எங்க சித்தி சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க, வரமா. ரொம்ப நன்றிமா.
கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோபுரம் மாதிரி ஒண்ணு பார்த்தேன். இந்த நீர்த்தேக்கத்தில அப்படியே பார்த்தீங்கன்னா, மூழ்கி இருந்தது. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த பகுதியில நாங்க பயணம் பண்ணி போற கொஞ்ச தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்கத்த பார்த்துக்கிட்டே தான் போனோம். பார்த்துட்டு போகவே அவ்ளோ அழகா இருந்தது. ஆப்போசிட்ல தெரியுது பார்த்தீங்களா, எம்எம் ஹில்ஸ் மலை மாதேஸ்வரன் மலை. இப்போ அந்த மலையை தான் நம்ம வந்து ஏற போறோம். கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டும் வந்துருச்சு. இந்த செக் போஸ்ட் வந்து தமிழ்நாட்டு பார்டர் செக் போஸ்ட் கிடையாது. இது வந்து இதுக்கப்புறம் நம்ம ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போவோம். அதுக்கான செக் போஸ்ட் தான் இது. அது மட்டும் இல்லை, சேலத்தோட எல்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் முடிவடையுது. தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ கொஞ்ச தூரத்துக்கு நம்ம நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் பயணம் பண்ணி போக போகிறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு தமிழ்நாட்டோட எல்லையே வரும். தமிழ்நாட்டு எல்லையை நம்ம கடந்துட்டோம். இந்த பகுதியில் தமிழகத்தையும் கர்நாடகாவையும் பிரிக்கிற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிற காவேரி நதியோட ஒரு கிளை. இந்த பிரிட்ஜோட பேரு பாலாறு பிரிட்ஜ். கீழே ஓடுறது காவேரி நதி. இங்க பக்கத்துல பாலாறுன்னு ஒரு கிராமம் இருக்கிறதுனால அதை குறிச்சு தான் இந்த பிரிட்ஜுக்கு பாலாறுன்னு வச்சிருக்காங்க. இந்த ரிவர் தான் இந்த பகுதியில வந்து கர்நாடகா எல்லையும் தமிழ்நாடு எல்லையும் வந்து பிரிக்கிற இடமா இருக்குது இந்த பாலாறு. இதே நேராக போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகா வந்துடும். நம்ம இந்த வழியில தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்தோம் தமிழ்நாடு. தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட நுழைவாயில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ கர்நாடகாக்குள்ளே தான் நம்ம போகிறோம். பார்டர் கிராசிங் பண்ணுறோம். சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட். செக் போஸ்ட்டில் வந்து 20 ரூபி வாங்குறாங்க. வெல்கம் டு மலை மஹல். வர வழியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடு பகுதியாக தான் இருந்தது. இங்கே கொஞ்சம் கிராமங்கள் இருந்தாலும் இங்கே யானைகளோட நடமாட்டம்லாம் இங்கே இருக்கு. அங்கே பாருங்களேன், குட்டியா அழகா யானை பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. அழகா இருக்கு. கர்நாடகா நம்மளை அன்புடன் வரவேற்கிறது.
அப்புறம் இந்த எல்லைக்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு ரூட்டு காட்டுறேன், அதை நீங்களே பாருங்கள். கர்நாடகா பார்டர் தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சில் இருந்து உங்களுக்கு வந்து ரைட்டு கட் பண்ணால் ஒகேனக்கல் போகும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் இது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல், கர்நாடகா சைடில் நம்ம இருந்து பார்க்கக்கூடிய ஒகேனக்கல் 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ரூட்டு. இப்படி போனோம், இது நம்ம வந்த வழி தமிழ்நாடு. இப்போ நம்ம எப்படி கர்நாடகாவுக்கு மேல்மகதீஸ்வரா கோயிலுக்கு போக போகிறோம். கோபிநத்தம். அப்புறம் கோபிநத்தம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வீரப்பன் அவர்கள் பிறந்த ஊர். இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அது தாண்டினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலே வரும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யூஸ்வலாக தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் தான் போய் பார்த்துருப்போம். ஆனால் இது கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல். ஒரு தடவை கண்டிப்பாக இந்த பகுதியிலையும் போய் இந்த போகிற வழி எப்படி இருக்குது, இந்த கோபிநத்தம் கிராமம் எப்படி இருந்தது, இந்த பகுதியில் இருக்கிற ஒகேனக்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ சரியாக நம்ம வந்து சாம்ராஜ் நகர் மாவட்டத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். கர்நாடகாவில் தமிழ்நாட்டு பார்டர் தாண்டி அப்படி தமிழ்நாடு இப்படி போனால் வந்து ஒகேனக்கல், அப்புறம் கோபிநத்தம் வீரப்பன் அவர்கள் பிறந்த ஊர். லாஸ்ட் டைம் போனோம் பாரு, என் வாழ்க்கையிலே மோசமான ரோடுலாம் லாஸ்ட் டைம் தான் போகுது. டான்லிங் போனப்பெல்லாம் இப்படியே தான், இவ்வளோதான் ஸ்பீடு, இது இவ்வளோதான், இப்படியே தான் போனோம், இவ்வளோதான் பள்ளம். இருந்துச்சு வாழ்க்கையில அந்த மாதிரி ரோடு பார்த்தது இல்லை. இந்த நான் சொன்னோம்ல அந்த ஒரு டிபெத்தியன் இதுக்கு போனோம், அந்த போற வழியில செம்ம ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் தூரத்துக்கு பச்சை இருக்கும். எவ்வளோ ஒரு அவனை எடு சென்ட்ராப்ல வராரு. தென்னாட்டு சூரியன் வழி எடுக்கிற சார். ஓரமா ஸோ MM ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை மாதேஸ்வரன் மலையில தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு, மலை மாதேஸ்வரன் கோவில். பல பேருக்கு அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த கோவிலுக்கு போகிற இந்த வழியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இந்த MM ஹில்ஸோட மலையேற்றம் எப்படி இருந்ததுங்கிறத நீங்களும் பாருங்க. பைக் ரைடர்ஸ்க்கு உண்மையிலே இது ஒரு சூப்பரான ரூட். நீங்கள் பைக்கில் இந்த இடத்துல பயணம் பண்ணி வந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மலையேற்றத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய ரொம்பவே அந்த பிரசித்தி பெற்ற மலை மாதேஸ்வரன் கோவில் எப்படி இருந்தது, அதோட புராண கதைகள் எல்லாமே நம்ம பார்ப்போம். அதை தொடர்ந்து ரொம்பவே அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரத்துக்கு காத்திருக்கு. நாங்கள் என்னென்ன வைல்ட் லைஃப்லாம் பார்த்தோம், எங்கே எந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தங்கணும், அதுக்கப்புறம் முக்கியமாக எங்களுக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு கிடைச்சது. ஸோ 2 நாள் தொடர்ந்து வந்து அங்கதான் நாங்க சாப்பிட்டோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் காத்துருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, signing off, ஹேமா.